ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் ராஜ்முருகன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மயிலாட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை காட்டுறாங்க. அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குது. இருந்து என்ன பண்ணுறது, ஆனால் 2 கிட்னியும் வந்து செயலிழந்து போச்சு. அதனால் டயாலிஸ் பண்ணி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு 3-4 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கிட்னியை வந்து எப்படியோ இவங்க தேடி கண்டுபிடிச்சி வந்து பொருத்தியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் கோவில்பட்டியில் இருக்கிற ஒரு சசிகுமாரோட கிட்னி வந்து இவருக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வருது. இவரோட பிஏ வந்து, அதாவது சென்ட்ரல் மினிஸ்டரோட பிஏ வந்து சசிகுமாரை போய் அப்ரோச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா சசிகுமாரோட கூத்து பெருங்கூத்தா இருக்குது. அவரு வந்து, அதாவது ரேஷன் கார்டுக்காக, அதாவது டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நடு ரோட்ல. இவங்களோட பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டு, அதாவது எனக்கு ரேஷன் கார்டு எடுத்து கொடுத்தா போதும், நான் வந்து கிட்னி தரேன்னு சொல்லி, அப்புறமேட்டு அந்த ரேஷன் கார்டையும் எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறம் சசிகுமாரை கூட்டிக்கிட்டு போய் அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து கிட்னியை பொருத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ராஜ்முருகன் தன்னோட பாணியிலே இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரி, அந்த குரு சோமசுந்தரத்தோட ஆக்டிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சசிகுமாரோட ஆக்டிங்குமே ரொம்பவுமே சூப்பரா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு அதிகார பலமும் பண பலமும் இருக்கிறவங்க எப்படி வந்து ஏழை மக்களை வந்து தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை வந்து ராஜ்முருகன் அருமையா தெளிவா இந்த படத்துல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமேட்டு இந்த படத்துல வந்து ஏதாவது நிறைய சமுதாய சிக்கலை வந்து நிறைய, அதாவது உள்வாங்கி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தருமே தன்னோட கேரக்டருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை வந்து கரெக்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஷா ஷாரத் அவங்க வந்து ரொம்பவுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து 2 ஒரு பொன்மொழிகள் வந்து சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதாவது என்ன பொன்மொழினா, எந்த ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி, அவங்க பள்ளத்துல விழுந்தா நம்ம வந்து தூக்கி விடக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்காக படைக்கப்பட்டவங்க, அவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற 2 பொன்மொழிகள் வந்து கடைசியா அவங்களுக்கே இது வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து கிட்னி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது தான் அவங்க வந்து எப்படி வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து எவ்வளவு மோசமா வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்ற சீன் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம எதிர்பார்க்காத, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ். அதாவது வள்ளலாரோட கொள்கையை வந்து உள்ள புகுத்தி, ஏழை, அதாவது ஏழைகள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து எந்த சுயநலத்துக்காகவும் தன்னோட இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா அவங்க வந்து மனம் திருந்தி எப்படி வந்து கடைசியா வந்து அந்த நிறைய, அதாவது நான் சொன்னேன்னா வந்து ரிவீல் ஆயிரும். அதனால வந்து நீங்க படத்தை பார்த்து, இது கண்டிப்பா வந்து ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம். நிறைய இடத்துல வந்து மனதை நெகிழ வைக்கும் சீன்கள் நிறைய இருக்கு. அதனால குடும்பமா போய் பாருங்க. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மோசமான சீன்கள்ல எதுவுமே இல்லாத படம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்கும் இந்த படம். அதனால கண்டிப்பா இதை வந்து தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து இந்த படங்களை கொண்டாடணும். அதனால தயவு செய்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாத பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.